ஆண்டுதோறும் கோடை காலமான மே மாதம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 126வது மலர் கண்காட்சியானது துவங்கியுள்ளது. இந்த மலர் கண்காட்சியில் பல லட்சம் மலர்களால் ஆன டிஸ்னி வேர்ல்ட், மலைரயில் உட்பட பல்வேறு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் தாவரவியல் பூங்காவானது வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் இரவு தாவரவியல் பூங்காவில் முதல் முறையாக லேசர் ஷோ நடைபெற்றது. இதனை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். லேசர் ஷோவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள பூங்காவையும் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வலப்பூர் நாடு, சோளக்காடு, காரவள்ளி போன்ற பகுதிகளில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக இடைவிடாமல் மழை பெய்தது. இதனால் கொல்லிமலை பகுதிகளில் நிலவி வந்த குடிநீர் பஞ்சத்திற்கு தற்போது தீர்வு கிடைத்துள்ளது. மேலும் கோடை வெயில் வாட்டி வந்த நிலையில் தற்போது நிலவும் இந்த குளுமையான சூழல் பொதுமக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் அதிக வெயில் காணப்படும் நிலையில் தண்ணீர் தேடி வனவிலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறுவது தொடர்கதையாகி வருகிறது. அந்த வகையில் மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் இருந்து உணவு மற்றும் தண்ணீர் தேடி 6 காட்டு யானைகள் கடந்த 2 வாரங்களாக மேட்டுப்பாளையம் குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுற்றித் திரிகிறது. அது மட்டுமின்றி தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ள நிலையில் யானைகள் உலா வருவது அதிகரித்துள்ளது. இந்நிலையில் இன்று அந்த வழியாக வந்த பேருந்து ஓட்டுநர் காட்டு யானை ஒன்றை கண்டு பேருந்தை திருப்பி கீழ்நோக்கி இயக்கினார். தற்போது கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு வனத்துறையினர் பாதுகாப்பாக செல்ல அறிவுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தமிழகம் முழுவதும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு மாவட்டம் பாடிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு முட்டை, பால், ரொட்டி, நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியினை சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜி. பாலமுருகன் தொடங்கி வைத்தார். இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இந்த திட்டம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பல்வேறு பகுதிகளில் செயல்படுத்தப்படும் என சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளை முன்னிட்டு தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த தங்கத்தேரினை கழக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் வடம் பிடித்து இழுத்தார். மேலும் இந்த நிகழ்வில் மாவட்ட ஒன்றிய நகர கிளை கழக நிர்வாகிகள் என ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.